ஹாய் மக்களே. ஸோ 3 பொருள் வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட வெயிட் லாஸ் வந்து அழகாக கம்மி பண்ணலாம். ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னன்றது டீட்டெயிலாக வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அழகான ஒரு டிப்ஸு, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவும் இது. இதெல்லாம் நான் பயன்படுத்துறது தான். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். ஹாய் மக்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு பொருள்னே சொல்லலாம். ஸோ இதில் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணலாம். இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு 3 பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அழகாக ஹீட் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 100 கிராம் சீரகம், 100 கிராம் கரு சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம் 100 கிராம், எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். வாங்க. இப்போ நம்ம இதில் சேவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அரைச்சி நம்ம சூப்பராக நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வாங்க. நீங்கள் அரைக்கும் போது இப்போ லைட்டாக இந்தமாரி புகை வரும், பயப்படாதீங்க. ஸோ ஏன்னா நம்ம அந்த கரை சீரகம்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். ஸோ பாருங்கள், ஸோ இந்தமாரி நைஸாக பொடி பண்ணி வச்சிட்டோம். இது நம்ம ஃபுல்லாக அரைச்சிட்டோம். இதுலேருந்து இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் தான் நம்ம இப்போ போட்டு வச்சிட்டோம். இது காலையில் நம்ம வெறும் வயிற்றுல வந்து நல்லா ஒரு டம்ளரில் கொதிக்க வச்சு காலையில் நம்ம குடிச்சிக்கலாம். இது வீடியோ வந்து பார்த்து நீங்கள் இதே போல் வந்து கரெக்டாக செய்யுங்க. நம்ம என்ன பண்ணணும், இப்போ காலையில் வந்து இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்க போகிறோம். நல்லா இப்போ கொதிக்க வச்சு. ஸோ இந்த தண்ணி இப்போ நம்ம இந்த அளவுக்கு நான் தண்ணி எனக்கு போதுமான தண்ணி. ஸோ 2 பேருக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கினேன். இப்போ நம்ம பவுட்ரு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு இவ்வளோ தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்துட்டு பிறகு நீங்கள் இதை எடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அது கொதிச்சு வந்துட்டு பிறகு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நான் ஃபுல்லாக தண்ணி போட்டிருந்தேன், நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வெடிக்கட்டிக்கலாம். நான் 2மே ஒரே அளவாக தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸில் எவ்வளோ வெயிட் நீங்கள் குடிச்சு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.